கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். புதிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிய காரியத்தை அவர் செய்வார். பயப்படாதீங்க, சரியா? சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கவலை, கண்ணீர், வேதனை எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்வார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனுமாகிய அபியாயிலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜானிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, காண்கிற எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்கும். பாருங்க, எஸ்தருக்கு அவளை பார்க்கிற, அவளை காண்கிற எல்லாரிடத்திலும் தயவு கிடைத்ததாம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனாலதான் எஸ்தர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவள் வந்தாள். 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜாவுக்கு அவள் துணையாக அவள் வருவதற்கான காரணம், அவள் வாழ்க்கையில எல்லார் கண்களிலும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படிக்கு செய்கிறார். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கண்களிலும் உங்களை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, எந்த இடத்துல பார்க்கிறார்களோ, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம், நீங்க வாழுகிற இடமா இருக்கலாம், நீங்கள் பழகுகிற இடமா இருக்கலாம், எல்லாரிடத்திலும் உங்களை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க கண்களில உங்களுக்கு தயவு கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். அதன் நிமித்தம் உங்க வாழ்க்கையில மேன்மையான வழிகள் உண்டாக்கப்படும், மேன்மையான காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினையாத உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா, யாருக்கெல்லாம் ஆண்டவர் மற்றவங்க கண்களை தயவு கிடைக்கும்படி செய்தாரோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க, உயர்ந்திருக்காங்க. யோசேப்பின் வாழ்க்கையில நடந்திருக்கிறது, ரூத்தின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, தானியேலின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, எஸ்தரின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்புங்க, அது இன்றிலிருந்தே ஆரம்பிக்க போகிறது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு, எஸ்தரை பார்த்த எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும்படி செய்த ஆண்டவர், இதோ ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்திற்கு கொண்டு வந்தார் என்று சாட்சி உண்டாகட்டும். நீ அப்படி செய்கிறீர், நன்றி. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும், சமாதானருக்கு சமாதானத்தை கொடும், தேவையோடு இருக்கவங்களுக்கு தேவையை சந்தியும். இந்த நாள் ஒரு அற்புதத்து நாளாய் மாறட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகிர்ந்து கொள்ள நம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.